வணக்கம் பிரியமானவர்களே, கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்த நேரம் உங்களை வரவேற்கிறேன். நான் பல முறை இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் இந்த வார்த்தையானது நிறுத்த சொல்கிறேன். உங்களுடைய கவலைகள் எல்லாமே நிறுத்தப்பட முடியும். என் கேள்வி, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? நீங்க என்ன சூழலை சந்திக்கிறீங்களோ, எந்த கடினங்கள் இடத்துல கடந்து போறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள், உங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் என்னவானதா இந்த நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியலன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படும் பொழுதுதான் உண்மையா நீங்க கவலைப்படணும். ஆனா தேவன் ஆண்டவராக இயேசு மீது உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வைக்கிறவரா இடத்துல இருக்கிறீர்களானா, என தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா மிக நிச்சயம் இந்த வார்த்தையானது உங்களுக்கு தெரியும். அது வார்த்தையாய் மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் அதனுடைய பதில்களை, பலன்களை பெற்றுக் கொள்கிறவராக இருக்கிறீர்கள். தேவன் அதி அற்புதமான காரியங்களை செய்கிறவர். ஆனா ஏன் பல மக்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்படாததை போல இருக்கும்? ஒருவேளை சரியா இது உங்களுடைய கேள்வியா கூட இருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது சரி. ஏன் தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையில் இன்னும் வெளிப்படுத்தப்படாத ஒன்றா இருக்கும்? என்னுடைய வீட்டில, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல நான் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம். என்னுடைய சரீரத்துல அந்த வியாதியை நான் சந்திக்கிறேன். என் குடும்பத்தாருடைய சரீரம் இந்த வியாதி உள்ளதா இருக்கு. நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே என்னுடைய மருத்துவ சிகிச்சைக்கு தேவையில்லாத வீண் செலவுகளா இந்த செய்துட்டு இருக்கேன். என்னுடைய குடும்பம் ஒரு அழிக்கப்பட்ட குடும்பமாய், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய திருமணம் ஒரு அழிக்கப்பட்டதா இடத்தில் இருக்கிறது. ஏன்? இதான் உங்க கேள்விதான். இந்த கேள்விக்கான பதில் இடத்தில் புரிந்து கொள்ளுங்க. தீர்மானிக்கிற அதிகாரத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்காகவும் இடத்தில் கொடுத்திருக்கிறாங்க. ஆம், எது இந்த இடத்துல உங்களுக்கு தேவை? நீங்க என்ன இடத்துல விரும்புறீங்க? எப்படியாக அதை செய்ய இந்த இடத்துல நீங்க விரும்புறீங்க? தீர்மானிக்கிற அதிகாரம் பூமியினுடைய முதல் மனுஷன் இடத்துல படைக்கப்பட்ட அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையும் நம் எல்லோருக்கும் இடத்தில் உண்டு. தீர்மானிக்கிற அதிகாரம் தேவன் ஆதாமுக்கு கொடுக்க தொடங்கி இந்த நாள் வரையும் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூட இந்த சுதந்திரமான இடத்தில் இருக்கிறது. தீர்மானத்தை எடுக்க என்ன செய்யலாம், எப்படியாக செய்யலாம்? நான் தேவனை பின்பற்ற போகிறேனா அல்லது இந்த உலகத்தின் வழிகளை பின்பற்ற போறேனா? தேவனுக்கு நான் உண்மையானவனா இருக்க போறேனா அல்லது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய போறேனா? தீர்மானிக்கிற அதிகாரம், சுதந்திரம் எல்லோருக்கும் இந்த உண்டு. சரியா, நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியிலும் கூட இதுதான் இந்த நபருக்கு நடந்தது. இந்த நபர் அந்த சுதந்திரமாய் எடுக்கிற தீர்மானத்தை பயன்படுத்தினவராய் இவர் எந்த முடிவு எடுத்தார்? தன்னுடைய பாலினத்தை கூட மாற்றிக் கொள்ளக்கூடியவராய், ஆம், ஒரு மிக மோசமான தீர்மானத்தை இந்த எடுத்தவர் என்று கூட நான் சொல்லலாம். ஆனா தேவனுடைய வழியை கற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த தீர்மானத்தினுடைய சுதந்திரம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தவே கொடுக்கப்பட்டது என்பதை இவர் புரிந்து கொண்ட பொழுதும் இன்று இந்த நாள் இவருடைய வாழ்க்கை எப்படியாய் ஆசிர்வதிக்கப்பட்டதா இடத்துல இருக்கிறது. பெற்றோர்களை குறிப்பா கவனிங்க. உங்க பிள்ளைகளை குறித்து யார் இங்க கவலைப்பட்டு இருக்கீங்களோ, இந்த வார்த்தையானது உங்களுக்காக தான். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து யார் நீங்க இடத்துல அழுதுட்டு இருக்கீங்களோ, சரியாக நீங்க பார்க்க போகிற சாட்சி இதுதான். நீங்க கற்றுக்கொள்ள முடியாது. இந்த நபர் தேவனால் தொடப்பட்ட பொழுது தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எடுத்து வைத்த விசுவாசின் செயல், அந்த படி என்ன? இன்று இவர் உங்களோட சாட்சியை பகிர்ந்து கொள்ள எப்படியான வாழ்க்கை இந்த மாற்றம் அடைந்தது நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு 8 வயசு இருக்கும் பொழுது நான் தவறாக பயன்படுத்தப்பட்டேன். டீன் வயதுக்கு வந்த பிற்பாடு சாகணுன்ற விருப்பத்தோடும் மன அழுத்தத்தோடும் இருந்தேன். 16 வயசு இருக்கும் பொழுது விபச்சாரத்துக்குள்ளாக என்னை நுழைக்க ஆரம்பிச்சேன். இது கிறிஸ்டியன் அவருடைய கதையா இருக்கு. எட்டு வயது இருக்கும் பொழுது இந்த வெறுக்கமானது வெளிப்பட ஆரம்பித்தது. ஒரு பாலியல் துன்புறுத்தலின் காரணமாக 15 வயதான போது சில நண்பர்களுடைய சேர்க்கை, நான் இப்படியா சொல்ல முடியுமானால், நான் ஓரின சேர்க்கையினுடைய உலகத்துல ஈடுபட ஆரம்பித்தேன். இப்படிப்பட்ட நண்பர்களை நான் அவங்க நண்பர்கள்னு சொல்ல முடியும்னா சொன்னாங்க, ஏன் நீ உன்னுடைய உடல் வடிவத்தை மாற்றிக்கொள்ள கூடாது? உன்னுடைய தோல் இவ்வளவு மென்மையா இருக்க, மிருதுவா, ஏன் நீ மாறக்கூடாது? ஒரு பெண்ணா அநேகருடைய கவனத்தை ஈர்ப்ப, ஏன் நீ அந்த மாதிரி செய்யக்கூடாது? எனவே அதுல ஈடுபட ஆரம்பிச்சேன். 2 வருஷமா பலவிதமான ஹார்மோன் சிகிச்சைகள் மேற்கொண்டேன். நான் அந்த சிகிச்சை எல்லாம் ரொம்ப கடுமையா பின்பற்றினேன். இதுதான் நடந்தது. நீங்க இதோ இந்த இடத்துல பாக்குற மாதிரி நான் இப்படிப்பட்ட ஒரு நபரா மாறினேன். வெளிப்புறத்துல சந்தோஷமா இருக்க மாதிரி தான் தெரியும். நண்பர்களால சூழப்பட்டிருந்தேன்.
ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்குள்ள நான் எப்படி உணர்ந்தேன். வெறுமையா, ரொம்ப சோகமா, மன அழுத்தம் உள்ள ஒருத்தரா என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும்ன்ற ஆசை எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. அதாவது நான் தற்கொலை பண்ணிக்கணும், என் வாழ்க்கை நீ இருக்கக்கூடாது. ஏறத்தாழ 10 வருட காலமா நான் இந்த எண்ணத்தோட போராடிட்டு இருந்தேன். வாழ்க்கை தோல்வியிலிருந்து தோல்விதான். விபச்சாரத்துல ஈடுபட்டேன், தவறான சேர்க்கைகள் நான் அதுல ஈடுபட்டேன், போதை பழக்கங்கள்ல நான் ஈடுபட தொடங்கினேன். ஒரு போட்டோ அப்படியா இருக்கும், நான் விபச்சாரத்துல ஈடுபட்ட போது இந்த போட்டோ இந்த இந்த இடம் தான், இந்த தெரு மூலையில எல்லாமே அங்கதான் நடந்தது. ராத்திரி முழுவதும் நான் வந்து விபச்சாரத்துல ஈடுபட்டு இருந்தேன். அப்போ நான் வீட்டுக்கு போய் என்னுடைய அறைக்குள்ள போன உடனே நான் வந்து என்னை பல முறை அடித்துக் கொள்வேன். மிக பெரும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய அம்மா வந்து ஏற்கனவே விசுவாசத்துல இருந்தாங்க. என்னுடைய அம்மா வந்து யூனிவர்சல் ஆலயத்துல இருந்தாங்க அந்த நேரம். என்னுடைய அம்மா வந்து எனக்காக போராடினாங்க. ஆனா வந்து புத்திசாலித்தனமான ஒரு வழியில இல்லை. என்னுடைய அம்மா வந்து என்னை ஒரு ஆண் மகனை மாதிரி நடத்தினாங்க. ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. நான் சீக்கிரமா மாறணும்னு அவங்க விரும்பினாங்க, அவங்க நினைக்கிற மாதிரி, அவங்க சொந்த வழியில். ஆனாலும் ஒரு நாள் உண்மையாவே காரியம் மாறியது. ஒரு தடவை வந்து அப்படியே விபச்சாரத்துல ஈடுபட்டு நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தேன். நான் வழக்கமா செய்யற மாதிரி. ஆனா என்னுடைய ஞாபகம் இருக்கேன், அம்மா என்கிட்ட நடந்துகிட்ட விதமே வித்தியாசமா இருந்தது. நான் ரொம்ப குடி போதையில அந்த நாள் வந்து வீட்டுக்கு வந்தேன். மிக பெரும் அளவுல வந்து போதை எடுத்துக்கொண்டு ஒருத்தனை நான் இருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ அம்மா எனக்கு கதவை திறந்து என்னை பார்த்து சொன்னாங்க, என் மகனே நீ எப்படி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்ட, என்னை கட்டி அணைச்சாங்க. வந்து என்னை பாத்ரூம் கூட்டிட்டு போனாங்க. தலைமுடி எனக்கு நீளமா இருக்கும், எனக்கு அவங்க முடி தலைவாரி விட்டாங்க. பிற்பாடு என்னை படுக்கைக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என் மகனை. அந்த நாள்ல இருந்து அவங்க மாறிட்டாங்க. என்ன குறை சொல்றதுன்னு நிறுத்திட்டாங்க. என் துணிகள் எல்லாம் அவங்க வந்து ஒழுங்கா பராமரிச்சு பார்த்துக்கிட்டாங்க. என்னுடைய துணி எல்லாம் அயன் பண்ணி வச்சாங்க. வெறும் அவங்களுக்கு வந்து விளையாட்டு காமிக்கிறதுக்காக இல்லை, இன்னும் வெறுப்பேற்ற விதமா நான் கேட்பேன். நான் சலூன்ல இருந்து வரும்போது, பியூட்டி பார்லர்ல இருந்து வரும்போது, மேக்கப் போட்டு வரும்போது, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, ஆமா எனக்கு உண்மையா பிடிச்சிருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய நடவடிக்கை, அதாவது நடத்தை வித்தியாசத்தை காண்பிக்க ஆரம்பிச்சது. அவங்களுக்குள்ள உண்மையா ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஒரு நாள் அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, என் பிள்ளையே உண்மையா நீ மாற விரும்புறியா, உன் வாழ்க்கையை உண்மையா நீ மாற்றிக்கொள்ள விரும்புறியா, தேவனோட பேசு. அவங்க சொன்னாங்க, நீ எப்படி பேசணும்னு உனக்கு தோணுதோ அப்படி தேவனோட பேசு, நான் உறுதியா நம்புறேன், அவர் உனக்கு செவி கொடுப்பார். இதனுடைய பலன் அந்த புகைப்படம் நீங்க இப்போ பார்க்கலாம். இந்த புகைப்படத்துல இப்படிப்பட்ட விதத்திலேயே நான் முழங்கால் படிட்டு நான் தேவனிடத்துல அப்படியா பேசுவேன், என் தேவனே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இனி என்னால இந்த சூழ்நிலையை வந்து சகிச்சுக்க முடியல, எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு வாய்ப்பு தான் தேவை. ஒரு நாள் அதிகாலை நேரம் நான் ரேடியோ சேனல் டியூன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது யூனிவர்சல் ஆலயத்தினுடைய ரேடியோ நிகழ்ச்சியினுடைய சேனலுக்கு அப்படியாக சென்றது. அங்க அந்த நேரம் பேசி கொண்டிருந்த அந்த போதகர் சொன்னார், நீங்கள் யார், உங்களுடைய உண்மையான அடையாளத்தை இழந்துட்டீங்களோ, உங்களாலே உங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியல, ஆனா உண்மையில நிஜமா நீங்க மாற விரும்புறீங்க, ஆனா உங்களால முடியல. சொன்னார், இப்போ நீங்க என்ன அழைக்கலாம். நான் உடனே அழைத்தேன். அவர் என்னோட பேசி சில ஆலோசனை கொடுத்தார். அப்படியாதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை கண்டடைந்தேன். என்னால ஒருபோதும் மறக்க முடியாது. நான் ஆலயத்துக்குள்ள நுழைந்த அந்த முதல் நாள் மீண்டும் பாகுபாடு வச்சு என்ன பார்ப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா முற்றிலும் வித்தியாசமா இருந்தது. பீடத்து மேல அங்கிருந்த போதகர் சொன்னார், நீங்க உண்மையா மாற விரும்புறீங்க, ஆனா எப்படின்னு உங்களுக்கு தெரியல. பிற்பாடு அவர் பீடத்தை நோக்கி விரல் காண்பித்து அப்படியாக சொன்னார், உங்களுக்கு தேவையான எல்லாமே பீடத்துல இருக்குன்னு சொன்னார். எல்லாமே. அவர் ஒரு சவாலை முன்வைத்தார், நீங்க யார் விரும்புறீங்களோ அப்படின்னார். எனவே நான் பீடத்துக்கு முன்னாடி போனேன். நான் எந்த ஆணுடைய அடையாளத்துல, அதாவது ஆடை அலங்காரத்துல போல, நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி நான் போனேன்.
அந்த நாள் நான் கண்டறிந்த உண்மை என்னென்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது தேவன் எனக்குள்ளாக என்னை பார்த்தார். எனவே நான் தேவனிடத்துல அந்த நாள் அப்படியா சொன்னேன், என் தேவனே, நான் இப்படி இருக்க விரும்பல. நான் கஷ்டப்பட்டேன். நான் தற்கொலை பண்ண விரும்பினேன். என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க. நான் மாற, நான் இப்பொழுதே மாற விரும்புகிறேன். உடனடியா எனக்குள்ளாக நான் உணர்ந்த அந்த உடனடி சமாதானம். நான் சிறப்பு நிகழ்ச்சியின் தருணத்துல தான் ஆலயத்துக்கு வந்திருந்தேன். நான் என்னுடைய காழ்ப்புணர்ச்சியை, அந்த இச்சையை, உபச்சாரத்தை, பகை உணர்ச்சியை நான் கைவிடணும். நான் தெரிந்து கொண்ட பிற்பாடு, நான் என்னை அர்ப்பணித்த பிற்பாடு, சந்தோஷமா இருக்கக்கூடிய உரிமை எனக்கு உண்டு நான் தெரிந்து கொண்ட பிற்பாடு நான் மிகவும் எதிர்ப்படைந்தேன். எனக்கு எதிராக நான் போராட துவங்கினேன். எனக்கு இருந்த நீளமான முடியை நான் வெட்டிட்டேன். வீட்டுல என் நடவடிக்கையை நான் மாற்றிக்கொண்டேன். என்னுடைய போனுடைய சிம் கார்டை நான் உடைச்சேன். எல்லா தொலைபேசி எண்களையும் நான் இழந்தேன். தொடர்புகளை இழந்தேன். நான் எல்லாவற்றோட என் தியாகத்தோட நான் பீடத்து மேல ஏறினேன். அந்த நாள்ல எல்லா தியாகங்களோட சேர்த்து என்னுடைய பாலியல் துன்புறுத்தல்கள், என் கடந்த கால வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் அதுக்குள்ள வைத்தேன். நான் தேவனிடத்துல ஒரே ஒரு காரியம் தான் அந்த நேரம் கேட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான் உண்மை. நான் எழுதுனது என்ன? நான் கிறிஸ்டியன், நான் என் பெயர் அது, தேவனுடைய மனுஷனாய் மாற விரும்புகிறேன். அதான் நான் எழுதினேன். பீடத்திலிருந்து இறங்கி வந்தபொழுது அந்த அளவு பலத்தோட நான் பீடத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஒவ்வொரு நாள் நான் இடத்துல சொன்ன, தேவனே, நீங்க என்னோட இல்லைன்னா என்னால ஒருபொழுதும் இந்த எண்ணத்தை எதிர்த்து நிற்க முடியாது. எனக்கு பரிசுத்தாவி தேவைன்றதை நான் புரிந்து கொண்ட பொழுது நான் அதுல என் முழு பலத்தோட போனேன். பரிசுத்தாவி தேடி கொண்டிருந்த அந்த இடைப்பட்ட நேரத்துல போதகர் சொன்னார், இயேசு இங்க இருக்கார். ஒரே ஒரு காரியம் தான் என்னிடத்துல குறையா இருந்தது. நான் விசுவாசிப்பேன். அதாவது நான் வெறும் விசுவாசித்தால் போதும். அது ஒன்றுதான் என்கிட்ட இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. பரிசுத்தாவி என்னிடத்துல பேசினார். பரிசுத்தாவி எனக்குள்ள பேசினார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சகலத்தை. அந்த நேரத்துல சமாதானம், சந்தோஷம் எனக்குள்ளாய் வந்தது. அதனால் ஒரு வித்தியாசமான உணர்வோட நான் வெளியே போனேன். ஒரு புது கிறிஸ்டியனா நான் அந்த நாள் வெளியே போனேன். அந்த நாளில் இருந்து என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. அன்பின் சிகிச்சையினுடைய கூட்டங்களை கலந்து கொள்ள தொடங்கின ஒரு புத்தி உள்ள மனமாகாத ஒருத்தரா எப்படி இருக்குன்னு நான் கற்றுக்கொண்டேன். என் கடந்த கால வாழ்க்கைக்கு ஒத்த அதே நிலைமையில் இருந்த ஒருத்தரை கொடுத்து கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சார். தேவன் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்னைக்கு எங்க 2 பேருக்கும் திருமணமாகி ஏறத்தாழ 5 வருடங்கள் ஆகிறது. இந்த நாள் எங்களுடைய திருமணமான அந்த நாள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு இந்த நாள் தான் என் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான இன்னொரு நாள். ஏன்னா இப்படி நடக்கும்னு ஒருத்தர் கூட யாருமே நம்பல. ஒருவேளை இதுக்கு ஆதாரமா எந்த போட்டோவும் இல்லைனாலும், அல்லது இவர் வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தாரு, முன்னாடி எப்படி இருந்தாருன்னு இவருடைய குடும்பத்தார் சொல்லலைன்னா, என்கிட்ட கிறிஸ்டியன் முன்னாடி இப்படிதான் இருந்தாரான்றது குறித்து எனக்கு எந்த கற்பனையுமே இல்லை. இன்னைக்கு அவர் முழுமையா ஒரு ஆணா இருக்கார், என்ன முழுமையாக்குற ஒருத்தரா இருக்கார். இன்னைக்கு எங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு உடன்படிக்கை இருக்கு. எங்களுக்கு மத்தியில எந்த பொய்களும் கிடையாது. இதோ நீங்க இங்க பார்க்கிற இந்த இடம், அங்கதான் நான் உபச்சாரம் செய்வேன். அந்த இடம் என்னுடைய வெறுமை தன்மையை அடையாளப்படுத்தியது. பரிசுத்த ஆவியினுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் பாருங்க. இன்றைக்கு அந்த காலியான இடம் யூனிவர்சல் ஆலயமாக இருக்கு. ஆத்மாக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு வாசலாய் அவர் எனக்கு என்ன செய்தார். அந்த வெறுமையான, சோகமான, அந்த மன அழுத்தம் உள்ள கிறிஸ்டியன், மரிக்க விரும்பின ஒருத்தர் இன்றைக்கு முழு பரிசுத்த ஆவியினால் முழுமையா நிரப்பப்பட்ட ஒருத்தர். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. மிக சரியா நீங்க பார்த்த பிரகாரம் இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல எப்படியானதாய் வாழ தேர்ந்தெடுத்தார், எப்படியானதாய் இந்த இடத்துல வாழ்ந்தார் கூட சொல்லலாம். ஆனா தேவன் இவருக்கு எப்படியான உதவி இந்த இடத்துல செய்தார், அது எப்பொழுது செய்யப்பட்டது? மிக நிச்சயம் தேவன் இவரை கட்டாயப்படுத்தல. தேவன் எதையும் இவர் மீது இந்த இடத்துல கொண்டு வந்து திணிக்கல.
ஆனா இவர் தேவனுக்கு தன்னுடைய அனுமதியானதை இந்த இடத்துல கொடுத்த பொழுது தேவன் அவர் ஒரு குயவனாய் இந்த மனுஷருடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்று ஆசீர்வாதமான திருமணம், ஆசீர்வாதமான வாழ்க்கை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய தேவனுடைய வழி நடத்துதல். சரியா? இதுதான் இந்த இடத்துல தேவன் உங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்க விரும்புறார். ஒருவேளை நீங்க பெற்றோரா யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னுடைய பிள்ளை தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக இந்த இடத்துல இருக்கான், என்னுடைய திருமணம் அழிக்கப்பட்ட ஒன்றா இந்த இடத்துல இருக்கிறது, என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்திற்கு, தவறான பழக்கங்களுக்கு, தவறான சகவாசங்களுக்கு அடிமையான ஒருவராய் இந்த இடத்துல இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை அபாயத்தில் இருக்கிறது, இப்படியாவது நீங்க பயந்துட்டு இருக்கீங்க. ஆனா தேவன் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் நம்முடைய தீர்மானத்தை எடுக்க, இந்த சுதந்திரமானது தீர்மானத்தை எடுக்க தேவன் கொடுத்தது. சரியாக அவர் நாமத்தை மகிமைப்படுத்த எப்பொழுது ஒருவர் இதை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாய் நிரம்புகிறதா இருக்கு. நீங்க உங்க பிரச்சனை பார்த்து இந்த இடத்துல அழுது கொண்டிருக்கோ, இந்த சூழலை பார்த்து இந்த இடத்துல கவலைப்பட்டு கொண்டிருக்கோ, தேவன் உங்களுக்கு இந்த வாய்ப்பானது கொடுக்கல. இந்த சூழலை மாற்று தீர்மானத்தை எடுக்க தேவன் உங்களுக்கு முன்பாய் இடத்தில் அவருடைய விருப்பத்தை வைத்திருக்கிறார். நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா? பாசன தேர்ந்தெடுக்க என்ன செய்யணும்? தேவனுக்கு செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க, அவ்வளவுதான். அவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை சரியாய் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராய் செய்யுங்கள். நீங்க இந்த இடத்துல பார்த்த இந்த சாட்சியினுடைய வரிசையில் இன்னொரு சாட்சியும் நான் உங்களோட இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இந்த நபருடைய வாழ்க்கையும் சரியாக இப்படியாதான் மாற்றம் அடைந்தது. இந்த மாற்றம் இந்த குடும்பத்திற்குள்ளாக எப்படியாய் தேவனாலே இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டது. இன்னொரு சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நான் என்ன மட்டும் பார்த்துக்கிற நபராக இருந்தேன். நான் தான் எல்லா நேரத்திலுமே சரி என்று நினைப்பேன். என்னை தவிர வேறு யாரும் புத்திசாலி இல்லைன்னு நினைப்பேன். நான் என்ன சொல்கிறேனோ அது நடக்கணும். அதே போல் எனக்கு இது போல் எண்ணமானது இருந்தது. நான் வேலைக்கு போனேன்னா சம்பாதிச்சு என்னுடைய மனைவிக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுக்கணும், இதான் என் கடமை நினச்சிருந்தேன். சம்பாதியத்தை வீட்டில் கொடுத்த பிற்பாடு என் குடும்பத்துக்கு நான் நேரம் கொடுக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் குடிப்பேன். கணவர் அதிகமாக குடிப்பார். அவர் எல்லா நேரமும் வீட்டை விட்டு வெளியவே இருப்பார். எனக்கும் என்னுடைய பையனுக்கும் எந்த நேரமும் அவர் நேரம் செலுத்தினதே கிடையாது. அவர் மறந்து போயிடுவார் அவருக்கு மனைவியும் குழந்தையும் இருக்குன்னு. எல்லா நேரமும் ஒரு நாள் காலையில் போனார் அப்படின்னா மறுநாள் காலையில் மட்டும்தான் அவர் வீட்டுக்கு வருவார். அவர் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் அந்த நேரம் சாப்பிடுவார், மறுபடியும் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போயிடுவார். நான் அவரை எங்களை வெளியே கூட்டிகிட்டு போகும்படி கேட்கும்பொழுதோ அல்லது நாங்கள் நைட்டு சாப்பிடுவதற்கோ இல்லை மத்தியானம் சாப்பிடுவதற்கு எங்களை வெளியே கூட்டிகிட்டு போக கேட்கும்பொழுது அவர் சொல்வார் நான் வேலைக்கு போகணும். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் முக்கியமாக இல்லை, எல்லா நேரமும் எங்களை விட அதிகமாக வேற விஷயத்தை அவர் வச்சுருந்தார். அந்த நேரம் நான் தனிமையாக விடப்பட்டேன். எனக்குள்ளாக ஒரு தனிமை உணர்ச்சி வர ஆரம்பிச்சது. ஏன்னா அவர் எனக்கும் என்னுடைய பையனுக்கும் விசேஷமாக எனக்கு அவர் எந்த நேரத்தையுமே அவர் கொடுத்தது கிடையாது. நான் இரவும் பகலும் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தேன். நான் எல்லா நேரமுமே எல்லார் முன்னாடியும் சோகமாக இருந்தேன். ஏன்னா எனக்குள்ளாக சமாதானமே இல்லை. என்னுடைய கணவர் என்னை கவனிக்கவே இல்லை. வெள்ளிக்கிழமையில் நான் என் நண்பரோடு சேர்ந்து வெளியே போய் குடிப்பேன். என் மனைவி இருக்கிறதே மறந்துடுவேன். காலையில் 3 மணிக்கு நான் போய் குடிச்சிருக்கேன். சில நேரத்தில் நான் ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வந்திருக்கேன். இதனால் என்னுடைய திருமண வாழ்க்கை எனக்கும் என் மனைவிக்கு நிறைய சண்டை ஏற்பட்டிருக்கு. என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணும்பொழுது நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஃபோன் எடுத்து பேசினேன்னா எங்களுக்கு பேச்சு வாக்காகும். அவள் சொல்வா நீ வீட்டுக்கு சீக்கிரமாக வான்ட்டு. நான் வீட்டுக்கு சீக்கிரம் போக மாட்டேன். இந்த பிரச்சனையினுடைய காரணமாக எனக்குள்ளாக கோபம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இந்த கோபத்தினால நான் மன அழுத்தத்துக்கு உள்ளான என்னுடைய சிந்தனைக்குள்ளாக நிறைய விஷயம் வந்தது. அவர் வீட்டுக்கு வரும்போது நீ இப்படியெல்லாம் செய்யி, உன்னுடைய கோபத்தை அவரிடத்துல காண்பி அப்படின்னு எனக்குள்ளாக நிறைய யோசனைகள் இருந்தது. அவரை விட்டு நீ தனியாக போயிடு, இனிமேலும் அவர் உன் வாழ்க்கையில தேவையில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய என்னுடைய சிந்தனையில இருந்தது. அவர் எப்போல்லாம் வீட்டுக்கு வராரோ அந்த நேரம் என்னுடைய சிந்தனையில இருக்கும், நீ இந்த நேரம் சண்டை போடணும், இந்த நேரம் அவரிடத்துல என்னுடைய கோபத்தை காண்பிக்கணும். அவர் சாப்பாடு கேட்கும்போது நான் ரொம்ப உடனே எடுத்து வைப்பேன். அது சவுண்ட் அதிகமாக கேட்குற மாதிரி என்னுடைய வேலைகளை என்னுடைய பாத்திரத்தில் நான் கீழே தள்ளுவேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் என்னுடைய திருமண வாழ்க்கையில் இருந்ததுனால எனக்குள்ளாக சந்தேகம் இருந்தது அவருக்கு வேற ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி. ஒரு நாள் அவரே அதை அறிக்கை செய்தார், எனக்கு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குன்னு. அந்த நேரம் நான் தனிமையாக விடப்பட்டேன், முழுமையாக நான் தனியாக்கப்பட்டேன். ஒரு நாள் அவர் வெளியே போகும்பொழுது நானும் அவரோடு போனேன். அந்த இடத்துல அந்த நபரோட நான் அவரை பார்த்துட்டேன். அந்த நேரம் தொடங்கி எனக்குள்ளாக ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி இருந்தது. அதோடைய முடிவு நான் மருத்துவமனையில் போய் அந்த இடத்துல என்னை அட்மிட் பண்ண சொல்லிட்டேன். நான் குடிக்கிறதுக்காகவே வெளியே போவேன். என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பெண்களோடு நான் குடிக்க போயிருக்கேன். இது என்னை உண்மைத்தன்மை இல்லாதபடியாக மாற்றிச்சு. என்னுடைய குடும்பத்துக்கு நான் நேரத்தை கொடுக்கவே இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் எனக்கும் என் நண்பனுக்கு ஒரு காம்படிஷன் இருந்தது. யார் முதல்ல இந்த பொண்ணு கூட வெளியே போவாங்கன்ட்டு வெறும் நிரூபிக்கிறதுக்காக யார் சிறந்த ஆண், என் நண்பனா நானா நிரூபிக்கிறதுக்காக இந்த காம்படிஷன் வச்சுருந்தோம். இது என்னுடைய திருமண வாழ்க்கையில்
ஒரு தோல்வியை கொண்டு வந்தது. இந்த மாதிரி காரியங்கள்னால என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக நான் பிரச்சனைகளை கொண்டு வந்திருந்தேன். இந்த பிரச்சனையினால என்னுடைய பையன் அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளாக ஆரம்பிச்சான். எங்களுக்கு தெரியாமலே இந்த பிரச்சனை அவனை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. சில நேரம் என்னுடைய மகன் இடத்துல கேட்பான், நம்முடைய அப்பா எப்போ வீட்டுக்கு வரவர், ஏன் இவ்வளவு நாள் அவர் வரவே இல்லை, எப்போ வருவார், எப்போ என்ன பாப்பாரு அப்படின்னு கேட்டுட்டே இருப்பான். என்னுடைய திருமண வாழ்க்கை 2 வருஷங்கள் பிற்பாடு, அதாவது இந்த உண்மை தன்மை இல்லாது போல வாழ்ந்த வாழ்க்கையின் பிற்பாடு, நாங்கள் ஆலயத்திற்கு வந்த பிற்பாடு நாங்கள் ஒன்றதாக இருந்தோம். ஆனால் எங்கள் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமானது இல்லை. ஏன்னா 2 வருஷங்கள் முன்னாடி இந்த தவறான விஷயங்கள் நடந்ததுனால என்னுடைய மனைவியை பயங்கரமாக பாதிப்படைய செய்து விட்டது. நான் எப்போ என்னுடைய அம்மா வீட்டுக்கு போனேனோ அவங்க அப்போ தான் ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க என்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். மறுநாள் திங்கட்கிழமை என்ன அவங்க ஆலயத்திற்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் அந்த நேரம் பாஸ்டர் சொல்றது எல்லா விஷயம் கேட்க ஆரம்பிச்சேன். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நாங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிச்சோம். நாங்கள் எல்லா நேரமும் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சோம். விசேஷமாக திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தொடர்ந்து ஆலயத்தில் இருக்க உடனடியாகவே எப்போ முதல் முறை நான் ஆலயத்துக்குள்ளாக வந்தேனோ நான் என்னுடைய காலடை வைக்கும் பொழுது என் சிந்தையை நான் மாற்றிக்கொண்டேன். நான் இனிமேலும் ஒருபொழுதும் குடிக்க மாட்டேன் என்று. பிற்பாடு என் கணவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அவர் வீட்டுக்கு சீக்கிரமா வருவார். முன்னாடி அவர் கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லி வெளியே போயிடுவார் அவருடைய நண்பர்களோட. அதற்கு பதிலாக அந்த நேரத்தை என்னுடைய மகனோடைய அவர் செலவிட ஆரம்பிச்சார். நான் பார்த்தேன் என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில இருந்த மாற்றத்தை. எனவே நானும் மாறணும்னு தீர்மானம் எடுத்தேன். நான் அவருக்கு பின்பாக போய் அவரை பத்தி குறை சொல்றதுக்கு பதிலாக நாங்க இருவரும் ஒரு உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சோம். இனிமேலும் எனக்குள்ளாக எந்த கோபமும் இல்லை. அவர் வீட்டுக்கு வரும்போது இனிமேலும் எந்த சண்டையும் அவரோட போடணுன்ற விருப்பம் இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் தொடர் சங்கிலி ஜெபத்தை செஞ்சிருந்தேன். நான் செஞ்ச முதல் தொடர் சங்கிலி ஜெபம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. ஆவிக்குரிய ரீதியில நான் மாறின பிற்பாடு என் குடும்பத்தின் வாழ்க்கையில ஒளி பிரகாசிக்கப்பட்டது. இனிமேலும் எங்களுடைய குடும்பம் கஷ்டத்துல வாழல. முன்னாடியே போல இப்போ எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக ஒவ்வொருத்தருமே நாங்கள் புரிந்து கொண்டு நேரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். நேரம் எனக்குள்ள சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு. நான் தொடர்ந்து அழுறதுக்கு பதிலாக இந்த நேரம் நான் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய குடும்பம் முழுவதும் இந்த நேரம் மாற்றப்பட்டிருக்கு. என்னுடைய குடும்பத்தை அவர் இது போல மாற்றினதுனால என்னுடைய மகன் ரொம்ப கீழ்ப்படிய ஒரு பையனா இருக்கான். நான் எந்த விஷயத்துல அவனுக்கு சொல்றேனோ, உதாரணத்துக்கு அதிகமா போன் பார்க்காது, அதிகமா டிவி பார்க்காது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எனக்கு செவி கொடுக்குறான். நான் சொல்றதுக்கு ஏற்றபடி அவன் நடக்க ஆரம்பிச்சான். நாங்கள் புரிந்து கொண்டோம் எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது ரட்சிப்பானது என்று. தேவனுடைய இருக்கிற அந்த உறவானது பரிசுத்த ஆவியானவரை. இன்னைக்கு நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்குள்ளாக ஒரு துணையாளராக நாங்கள் ஊழியமானது செய்கிறோம். அதே போல் என்னுடைய மகன் விஒய்ஜியில ஒரு மெம்பரா இருக்கிறாரு. இன்னைக்கு எங்களுடைய குடும்பத்தார் அந்த அளவு அதிகமான சந்தோஷமாக இருக்கும். நாங்க வெளியே போயிட்டு ஊழியமானது செய்யறோம். யாருக்கெல்லாம் உதவியானது தேவைப்படுதோ அவங்களுக்கு நாங்க போயிட்டு உதவியானது செய்யறோம். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9386387738. நன்றி. எனவேதான் கீழ்ப்படுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் அதி அற்புதமான காரியத்தை செய்கிறார். நீங்கள் இடத்துல புரிந்து கொண்டவரா இந்த இடத்தில் இருப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அதி அற்புதமான காரியத்தை இந்த செய்ய விரும்புகிறார். எனவே தான் நாளை தினம் கூட நீங்க வரவேற்கப்படுறீங்க. நம்முடைய ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறந்ததாய் இருக்கிறது. உங்களுக்கு நான் சொன்னேன், காலை 8 மணிக்கு ஒரு கூட்டமானது, 10 மணிக்கு ஒரு கூட்டமானது, மதியம் 3 மணிக்கு ஒரு கூட்டமானது. ஆனா எல்லா ஆலயங்களிலும் விசேஷமாய் முக்கியமான கூட்டம் மாலை 7 மணிக்கு. நீங்க சென்னையோ சென்னை சுற்றுப்பகுதியை சார்ந்தவரோ அல்லது நீங்க ஒருவேளை ஹைதராபாத்ல இருக்கிறவரா, மும்பையில இருக்கிறவரா இதற்கு இருக்கலாம். நம்முடைய ஆலயங்கள் அங்கும் கூட இடத்தில் இருக்கு. இந்த நேரம் கூட தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இந்த வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ளும்படியாக, குறிப்பாய் நாளை கூட்டம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய விசுவாசத்தின் அஸ்திவாரமானது பலப்படுத்தப்பட முடியாது. நீங்கள் இந்த விசுவாசத்தினுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களோடு இணைய உங்களை நான் இடத்தில் வரவேற்கிறேன். மக்களே, இந்த புதன்கிழமை நாளை நீங்கள் எங்களுடைய இடத்தில் இணையலாம். இந்த விசுவாசத்திலே உங்களுடைய வாழ்க்கை பலப்படுத்தப்பட முடியாது. நீங்கள் தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்வீர்கள். எனவே இந்த நேரம் நான் உங்களை வரவேற்கிறேன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த, அவர் தன் வல்லமை உங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்த இந்த விசுவாச ஜெபத்தில் என்னோடு இணையும்படியாக ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்களானவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, உம்முடைய வார்த்தை தெளிவானது. அது நேராய் என் தேவனை உம்முடைய வழிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. என் தேவனை நீ எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன்.
தீர்மானத்தை எடுக்க. நாங்கள் இந்த இடத்துல தேவன் எந்த தீர்மானத்தை இந்த தன்னுடைய நாமத்தின் மகிமைக்கான சாட்சியாய் மாற முடிவெடுக்கிறோமோ அந்த தீர்மானத்திலே நாங்கள் பலனை இடத்தில் பார்க்கிறோம், பதில்களை இடத்தில் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நேரம் சரியாக இவர்கள் யார் வலியிலே, கவலைகளிலே, பதட்டத்திலே இடத்தில் இருக்கிறார் எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவனை இந்த விசுவாசத்தில் இந்த நபர் எங்களோடு கூட இடத்தில் இறைவார்களே ஆனால் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வழிகள், உங்களுடைய விருப்பங்களை கீழ்ப்படிய இந்த நபர் அதிசயங்களை இடத்தில் காண்பார். இந்த எளிமையான வார்த்தையிலிருந்து உங்களுடைய வல்லமை இவர்களது வாழ்க்கை மீது வெளிப்படுத்த இந்த உதவியானதை கேட்கிறேன். உதவி செய்கிறார். விசுவாசத்தில் தன் தீர்மானத்தை எடுக்கிற இந்த மக்களுக்கு உன் வழிகளை காண்பிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயராலே ஆமென். ஆமென். மிக நிச்சயமாய் ஆத்துமா மிக முக்கியமானது. ஆம், நாளை தினம் நீங்க ஆலயத்திற்கு வரும்பொழுது கற்றுக்கொள்ளும் விதத்துல வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ஆத்துமாவை குறித்து ஒருவேளை நீங்க ஆத்துமாவை குறித்து இன்னும் உணராத வாய்தத்தில் இருக்கீங்கன்னா இந்த நேரம் நீங்க இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவிலே இந்த வீடியோ விதத்துல பாருங்க. உங்களுடைய ஆத்துமாவை குறித்து தேவன் எப்படியான திட்டங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. சென்று பாருங்கள். தேவன் இந்த விசுவாசத்துவாவில் நகர்த்தட்டும். நாளை மீண்டும் உங்களை இந்த விசுவாச நிகழ்ச்சி சந்திக்கிறேன். இயேசுவின் பெயராலே. இறந்தா எல்லாம் முடிஞ்சது. கற்பனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்திலேயே பேசப்படுகிற ரொம்ப போலியான ஒரு செய்தி இதுதான். பரிசுத்த வார்த்தை தெளிவா சொல்லப்படுது நமக்கு. இது அநேக முறை நமக்கு தெளிவா நிச்சயமா காண்பிக்கப்படுது. ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை. இந்த நேரத்துல தான் சரியா ஒரு ஆத்துமா ஒருத்தருடைய உடம்பை விட்டு பிரிக்கப்படுது. ஒருவேளை அந்த நபர் தேவனை விட்டு தூரமா வாழ தீர்மானிச்சா, ரட்சிப்பை இழந்து போனா, அவர் நிச்சயமா தேவனோடு சேர்ந்து இருப்பதில்லை. தேவனோடு சேர்ந்து அவர் வாழ முடியாது. அவர் வாழ்கிற இடம் வலி நிறைந்த, ஓய்வு இல்லாத ஒரு மரணம். இந்த உலகத்துல இந்த நேரத்துல எல்லாருமே ஒரு ஓய்வு நேரத்தை கண்டிப்பா பெறுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வயது உள்ளவங்களா இருந்தாலும் சில நேரத்துல சில பேர் ஓய்வை வேறு விதத்துல எடுத்துக்கிறாங்க. ஆனா ஆத்துமாவுடைய வலி கொஞ்சமா குறைக்கப்படுது. ஆனா உண்மையில எல்லோருமே தேடுற ஒரு விஷயம் ஓய்வு. ஆனா எதுவுமே ஆத்துமாவுக்குள்ள இருக்கக்கூடிய வெறுமையை நிரப்பாது. யாரெல்லாம் இந்த இடத்திற்கு செல்றாங்களோ அவங்க வலியை அழுகிய மட்டும்தான் பெற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் கூட இருக்காது ஓய்வை பெற. எல்லோருமே தவிப்போட, கவலையோட, அக்கினியை தாங்கி கொண்டு அழுது கொண்டிருப்பாங்க. அவங்க சீக்கிரமா இழப்பதும் இல்லை, ஒரு நேரம் கூட ஓய்வும் இல்லை. அவங்க இறக்க நினைப்பாங்க, ஆனா அவங்களால முடியாது. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு அதனுடைய நாமத்தின் முத்திரை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. உண்மையான ஓய்வு வெறும் தரப்படும் நித்தியகால ஜீவனை அந்த நபர் அடையும் போது, யாரெல்லாம் ரட்சிப்பினுடைய பரிசை ஏற்றுக்கொள்றாங்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா அவர்கள் நித்திய கால ஓய்வை பெறுவாங்க. ஆனா யாரு இந்த வாய்ப்பை தவற விடுறாங்களோ, ஒதுக்குறாங்களோ, அவங்க நித்திய கால தவிப்பை பெற்றுக்கொள்வாங்க. நிம்மதி இல்லாம ரட்சிப்பை இழந்தா அவர்களுக்கு கிடைக்க போகிறது மிக மோசமான ஒரு நிலைமை, அக்கினி ஜுவாலையில். ஓய்வு எடுக்காதீங்க. உங்களுடைய ஆத்துமா சரியான இடத்திற்கு இல்லாத வரையும்
நீங்கள் ஓய்வை எடுக்கக்கூடாது. வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுகிறது. உங்கள் கண்கள் மூடப்பட்டால் வாய்ப்பு போய்விடும். அந்நாட்களிலே மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போகும்.